சொல்லாமல் நெஞ்சத்தை தொல்லை செய்வது, மூடாமல் கன்றெண்டை மூடிச் செல்வது யாரது 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 யாரது? நெருங்காமல் நெருங்கி வந்தது, விலகாமல் விலகி நிற்பது, விடையாக கேள்வி தந்தது, தீராக குடம். என்ன ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்க நீ பாட்டுக்கு அவங்க கிட்ட நித்யாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி வச்சிருக்க. இதே அவங்க பிடிச்சிக்கிட்டாங்கன்னா என்ன செய்யறது? இது மட்டும் அக்ஷரா காதுக்கு போச்சுன்னா என்ன ஆகும்? அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுவாளே. இப்போ ஃபீல் பண்ணி என்ன பிரயோஜனமோ தெரியலாம். அதெல்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். நான் சொல்லலைன்னா அண்ணன் வீட்டை விட்டு போயிடுவாரே. அவங்களோட பிளானே அதுதான். ஒன்று நிலாவை விரட்டி விட்டுட்டு செல்வானனுக்கு நித்யாவை கல்யாணம் பண்ணி வைக்கணும். அப்படி இல்லைன்னா செல்வானனை வச்சு நித்யாவை ஏன் தலையில் கட்டணும். இது தானே அவங்க பிளானு. இதை தெரிஞ்சதுனால தான் அவங்கக்கிட்ட வேறு ஏதாவது பனிஷ்மெண்ட் இருக்கான்னு கேட்டேன். கரெக்டாக அவங்க அதையே சொல்கிறாங்க. விட்டால் ராகவனுக்கே கட்டி வச்சுருவாங்க போல. நம்ம போய் அக்ஷராவை பார்த்துட்டு வந்துடலாமா? ஆனால் அவள் கூட நான் சண்டை போட்டிருக்கேனே. இப்போ போனால் என்ன ஆகும்? அவள் ஒன்றும் சொல்ல மாட்டான். ஆனால் எனக்கும் என்னமோ மாதிரி இருக்கே. பரவாயில்ல சித்தார்த், எப்படியாவது ஃப்ரெஷ்ஷப் போயிட்டு வந்துரு. கட்டாயம் என் காதல் ஆட்சி, கை கொடுப்பா தென்றல் சாட்சி, சிந்தனையில் வந்து வந்து போனா சந்தனத்தில். என்ன இவன் இப்படி உட்காந்துருக்கான்? ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கானோ? டே சித்தார்த், எதுக்கு நின்றுட்டு இருக்கீங்க? உட்காருங்க. இப்போ எதுக்கு என்னையே பார்த்துட்டு இருக்கீங்க? அதுவும் மூஞ்சி எப்படி வச்சுக்கிட்டு நல்லாவா இருக்கு? எப்படிறாங்க இவ்வளோ கஷ்டத்தில் இப்படி பேசுகிறேன்? என்னண்ணே என்ன கஷ்டம்? டே அம்மா கிட்ட என்ன இப்படி சொல்லிட்டு இருந்தேன்? நான் என்ன சொன்னேன்? நீ என்ன சொன்னன்னு உனக்கு தெரியலையா? நான் என்ன சொன்னேன்? நித்யாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். இது எதுக்கு சொன்னேன்? அக்ஷரா, அப்புறம் அக்ஷராவோட நிலைமை யோசிச்சியா? நித்யாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். வெறும் வார்த்தையாக சொன்னேன், அவ்வளோதான். இல்லை எனக்கு புரியல. ஆமாம் பின்ன அவ்வளோ நான் எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்? நான் அக்ஷராவை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். டே அப்புறம் எதுக்கிட்ட அம்மா கிட்ட அப்படி சொன்னேன்? எனக்கு ஒன்றுமே புரியலையே. நீ என்ன சொல்கிற? அண்ணே, நீங்கள் அவ்வளோ நடந்துச்சு, அதில் ஒரு விஷயத்த கவனிச்சிங்களா? என்ன? அம்மா அவ்வளோ பேசினாங்களே, என்கிட்ட சத்தியம் கேட்கலையே. சத்தியம் கேட்டிருந்தா தான் நான் மாட்டியிருப்பேன். கண்டிப்பாக நித்யாவை கல்யாணம் பண்ணிக்கணும், வேறு வழி இல்லாமல். ஆனால் நான் தான் சத்தியமே பண்ணலையே. நான் அதுக்காக கல்யாணம் பண்ணிக்கணும். என்னடா சொல்கிற? ஆமாம், அவங்க சத்தியம் பண்ண சொல்லவில்லை, நீயும் பண்ணலை. ஸோ அதை கன்ஃபார்மாக செய்யணும்னு எந்த அவசியமும் கிடையாது. ஆமாம், அதெல்லாம் இருக்கட்டும், வாயை மூடுங்க. ஏன் அவ்வளோ ஷாக் ஆகுறீங்க? டே நீ தான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேல, அப்புறம் எதுக்கு அம்மா கிட்ட அப்படி சொன்னேன்? எப்படி சொன்னாங்க? இல்லை நித்யாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு எதுக்கு சொன்னேன்? ஏன் இவ்வளோ நேரம் நீங்கள் என்ன ஹோமாவில் இருந்தீங்களா? இல்லை எங்கேயாவது போயிருந்தீங்களா? டே காமெடி பண்ண, நம்ம கேட்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. அம்மா என்ன சொன்னாங்க அப்படின்னா, நிலா வெளியே போகணும், செல்வான்னு நித்யாவை கல்யாணம் பண்ணிக்கணும். அப்படி இவங்க 2 பேரும் உள்ளே வரணும்னா நான் நித்யாவை கல்யாணம் பண்ணிக்கணும். கண்டிப்பாக செல்வாண்ணை வெளியே போகிறத நம்மளால் பார்த்துட்ருக்க முடியாது. ஸோ என்ன டார்கெட் பண்ணாங்கன்னா, நான் கண்டிப்பாக ஒத்துக்கிட்டு தானே ஆகணும். அதனால தான் என்ன நித்யாவை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி சொன்னாங்க. உங்களை சொல்ல முடியாதுல்ல, நீங்களும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்க. நான் தானே அவங்களுக்கு கடைசியாக சான்ஸு. ஸோ என்ன யூஸ் பண்ணிக்கிட்டாங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. எனக்கு ஒன்றுமே புரியலையே. இப்போ புரிஞ்சு மட்டும் என்ன செய்ய போகிறீங்க? விடுங்களேன். சரிடா, நீ சொல்கிற மாதிரியே வச்சுக்கிட்டாலும் எப்படி நித்தியம் கல்யாணம் பண்ணிக்க சொல்லி சொல்லுவாங்களே, அப்போ என்ன செய்வேன்? அதுக்குள்ளே செல்வான மாதிரி நானும் அக்ஷரா கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டு என்ன பண்ணுவீங்க? என்னடா இப்படி சொல்லிட்டு இருக்க? ஏன் நான் அதுக்காக கல்யாணம் பண்ணிக்கணும் நித்யாவை? ஏன் நீங்கள் கல்யாணம் பண்ணியிருக்க வேண்டியது தானே? செல்வானை கல்யாணம் பண்ணியிருக்க வேண்டியது தானே? நீங்களே கல்யாணம் பண்ணல, நானும் அவளை கல்யாணம் பண்ணுவேன்னா சேய் கருமம். அதுக்காக அவளை நான் ஒன்றும் தப்பெல்லாம் சொல்லலை. அவளுக்கு எனக்கு பிடிக்காது, உங்களுக்கு ஆரம்பத்துலேயே தெரியும்ல. அது தெரியாமல் அம்மா என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. நீங்களாவது அவகிட்ட நல்லா பேசுவீங்க. நான் என்ன அவகிட்ட பேசி பார்த்துருக்கீங்களா? இல்லைல்ல. அப்புறம் நான் எதுக்கு அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்? எனக்கு பிடிக்கல. எனக்கு பிடிச்சது அக்ஷரா தான். உங்களுக்கே தெரியும், நான் காலேஜ் படிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் எங்கெங்கேயோ போயிருக்கேன். ஆனால் யாரையும் எனக்கு பிடிக்கல. அக்ஷரா தான் பிடிச்சிருக்கு.
லவ் பண்ணியிருக்கேன், இன்னும் பண்ணிட்டு தான் இருக்கேன். எவ்வளோ கோவம் வந்தாலும் எவ்வளோ சண்டை வந்தாலும் எனக்கு அவள் தான் பொண்டாட்டி, நான் தான் அவளுக்கு புருஷன். இதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஸோ வார்த்தை 1000 வரலாம் வாயிலிருந்து, ஆனால் உரிமையானவங்களுக்கு மட்டும்தான் நான், என் அக்ஷராவுக்கு தான் நான். ஆத்தாடி, நீ என்னடா இவ்வளோ விவரமாக இருக்க? விவரமாக இருந்தால் தான் பிழைக்க முடியும். பின்ன நான் அவங்க சொல்கிறதுக்கெலாம் தலையாட்டிட்டு போனால் என் லைஃப்பை நான் எங்கிட்டு வாழ்கிறது? எல்லோரும் சொல்கிறதையும் கேட்டுட்டு வாழ்ந்தால் நான் சும்மா தான் போகணும். அப்புறம் எப்படி சமாளிப்பேன்? ஏதாச்சும் பண்ணுவேன். அட் அ டைமில் என்ன தோணுதோ அதை பண்ணி சமாளிச்சுக்க வேண்டியதான். சரி, எல்லாம் ஓகே தான். இப்போ நீ பேசுகிறதுக்கும் மூஞ்சிக்கும் செட்டே ஆகலையே, இதுக்கு என்ன பதில்? இல்லை, அக்ஷரா பார்க்கணும். ஸோ அதுக்கு தான் அவகிட்ட நானே எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னா அது பிரச்சனையாகாதுல்ல. இல்லாட்டி அதுவே பெரிய பிரச்சனையை வந்து அவன் என்ன விட்டு போயிட்டானா அவ்வளோதான். எனக்கெல்லாம் அப்புறம் கோவம் வந்துட்டு திரும்பி நானே அவளை அடிச்சிருவேன். அதெல்லாம் நடக்கக்கூடாதுல்ல. இதுக்கு முன்னாடி எப்போ அடித்த? ஹாஸ்பிட்டலில். எதுக்கு என்கிட்ட சொல்லவே இல்லை? அதெல்லாம் பெரிய கதை, அதெல்லாம் இப்போ என்னால் சொல்லிகிட்டு இருக்க முடியாது. வேணும்னா செல்வானி ஃப்ரீயாக தானே இருக்கார், போய் அவங்ககிட்ட கேளுங்க. நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து அக்ஷராவை பார்க்க போகிறேன். டேய் இருடா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சரி, அப்போ ஒரு 10 நிமிஷம் உங்களுக்காக தரேன். நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து பேசுகிறேன். கூட பிறந்த அண்ணனுக்கு டைம் கொடுக்குறேன் பாருங்கள். நான் ப்ளீஸ்ண்ணே, போனதும் வந்துடுறேன். அவளை வேறு பார்க்க போகணுண்ணே, ப்ளீஸ்ண்ணே. சரிடா, போ, வெயிட் பண்ணுறேன். போயிட்டு வந்தால் நல்லாயிருக்கும் என்ன? போயிட்டு தான் வந்துடுவோமே, எதுக்கு சும்மா பேசிக்கிட்டு? போயிட்டு வந்துடுவோம் உன்னோட. என்னத்தையும் யோசிச்சுட்ருக்கீங்க? இல்லை, அது ஒன்றும் இல்லை, நானும் உன் கூட வரேன். எங்கே வரீங்க? நீ எங்கே போகிற? நான் அக்ஷராவை பார்க்க போகிறேன். நான் சத்யாவை பார்க்க வரேன். ஓ, உங்கால் அங்கே தான் இருக்காங்கல்ல, மறந்துட்டேன் பார்த்தீங்களா? வாங்க போகலாம். இப்போ ஏது உனக்கு ஞாபகம் வந்துச்சே? சரி, இப்போ தாண்டா எனக்கு நிம்மதியாக இருக்குது. ஏன் அண்ணியை பார்க்க போகிறீங்களா அதனாலயா? ஏன்டா நீ வேறு டென்ஷன் படுத்திக்கிட்டா? அதெல்லாம் இல்லை. அப்புறம் இல்லை, கீழே பேசிட்டு வந்த நினச்சி நீ ஒரு மாதிரி வந்தியா, எனக்கு ஒரு மாதிரி உயிரே போயிடுச்சு பார்த்துக்க. இப்போ நல்லா தானே இருக்கேன், பார்த்தா தெரியலையா? அதனால தானே எனக்கு உயிரே வந்த மாதிரி இருக்குது. சத்தியமாக சொல்கிறேன், இனிமேல் அப்படி பண்ணாத சித்தார். நான் ஒன்றுமே பண்ணலையானே. யாருக்காகவும் உன் லைஃப்பை நீ தியாகம் பண்ணாத, எங்களுக்காகவே இருந்தாலும் சரி, சரியா? அதை நான் நீங்களே சொன்னாலும் பண்ண மாட்டேன். அங்கே நீ பண்ண விஷயத்த நினச்சி நீ ஃபீல் பண்ணிட்டு தான் ரூமுக்கு வந்திருப்பேன். ரூமில் வந்து யோசிச்சதுனால தான் நீ சத்தியம் பண்ணி கொடுக்கல அப்படின்றது உனக்கு ஞாபகம் வந்திருக்கும். என்ன, உன்னை பற்றி எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? எப்படி நீ கரெக்டாக சொல்கிறீங்க? நீங்கள் சொல்கிறதான் உண்மை. நான் இங்கே வந்து யோசித்தேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் தான் எனக்கு உயிரே வந்துச்சு. நீங்கள் சொன்ன மாதிரி உங்களுக்கு இப்போ உயிர் வந்திருக்கு, எனக்கு நான் வந்து யோசிச்சதுக்கப்புறம் தான் உயிரே வந்திருக்கு. சரி, எப்படியோ நீ நிம்மதியாக இருந்தால் எனக்கு போதும். என்ன பண்ணாலும் கண்டுபிடிச்சிடுறாங்கப்பா அந்த வீட்டில். அப்புறம் எப்படி தான் நம்ம சேட்டை செய்கிறதுன்னு தெரியல. சரிடா, ஓவராக பேசாத, வா போலாம். வச்ச தாய போல பேசுகின்ற தெய்வம் நீயே, எதிரே நிற்கும் இமயம் நீயடா. என்ன பார்த்துட்டே இருக்கா? ஒன்றும் இல்லை. சரி சார், என்ன வேணும்? இல்லை, உங்கள் ஃபோன் மட்டும் தரீங்களா? ஏன் உன் ஃபோன் எங்க? இல்லை, வர்ற அவசரத்தில் அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன். ஓ அப்படியா, சரி. சரி கொடுங்க. அங்கே சார்ஜ் போட்டிருக்கேன், நீ எடுத்துக்கோ. சரியா, நான் போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன். சரிங்க சார். இவ எங்க போனா? இவ்வளோ நேரமா ரிங் போயிட்டு இருக்கு. ரூம்ல தானே இருப்பான் நேரத்துக்கு. யாரு கால் பண்றான்? தொடர்ந்து அடிச்சுட்டே இருக்காங்க. யாருன்னு பார்ப்போம். ஹலோ, அக்ஷரா, நான் தாண்டி நிலா. நிலா, நீயா? இடி உன்னை யாரும் கடத்திட்டு போயிட்டாங்கன்னு சொன்னாரு. சேஃபா? எருமை, நீ என்ன கேட்டுட்டு இருக்க? எனக்கு புரியலையே. இல்லை, உன்னை கடத்திட்டு போயிட்டாங்கன்னு தானே சொல்கிறேன். இல்லை, இப்போ நல்லா பேசுறியே, அதான் சேஃபாக இருக்கியான்னு கேட்டேன். ஆமாடி, நான் சேஃப் தான், நல்லா தான் இருக்கேன். சரி, எங்கே இருக்கேன்? ஹாஸ்டலில் தானே, நான் வரவா? உங்ககிட்ட நிறைய பேசணும்டி, இரு நான் வரேன் ஹாஸ்டலுக்கு. அக்ஷரா, ஒரு நிமிஷம் டி, நான் ஹாஸ்டலில் இல்லை. அப்புறம் எங்கடி இருக்கேன்? நான் செல்வா சார் வீட்டில் இருக்கேன். செல்வா சார் வீட்லையா? அங்கே என்ன பண்ணுறேன்? அது வந்து அது என்ன சொல்லு. இல்லை, எனக்கும் அவருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆயிடுச்சா? எப்போ? இதெல்லாம் எப்போ நடந்துச்சு? என்ன சொல்கிற? எனக்கு ஒன்றுமே புரியலையே. நிஜமாவா? ப்ராங்க் ஒன்றும் பண்ணலையே. இப்போ எதுக்கடி நீ மூச்சுடாமல் பேசிகிட்டு இருக்க? மூச்சு நின்று போயிடாம எரும மாடு. என்ன ஆச்சுன்னு சொல்லுடி. எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்னமோ தெரியல, எனக்கு படபடன்னு இருக்கேன். அந்த விஷயத்த நான் அப்புறம் சொல்கிறேன். நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். இன்னொன்று வேறையா? இப்போ நீ வாயை தானே திறந்து வச்சுட்ருக்க, ஃபஸ்ட்டு மூடுடி. எப்படியோ கல்யாணம் ஆயிடுச்சு உங்களுக்கு.
வாழ்த்துக்கள். ஷோ, நான் சொல்ல வரது ஒரு நிமிஷம் கேளுடி. என்ன? இங்கே நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணதை அவங்க அம்மா ஏற்றுக்கல. புரியல. இல்லை, செல்வா சாருக்கு வந்து மாமா பொண்ணு இருக்காங்களா, அவருக்கு அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க போல். ஆனால் அவர் என்ன கல்யாணம் பண்ணிட்டு வந்ததை அவங்க அம்மா ஏற்றுக்கலையா. ஸோ அதனால் என்ன ஏற்றுக்கலன்னு நீங்கள் பாட்டுக்கு அவர் ரூமுக்கு போக வேண்டியதானே? நீ லூஸு, சொல்கிறது ஒரு நிமிஷம் கேளுடி. என்னன்னு சொல்லு. அவங்க அம்மா எங்கள் 2 பேர்த்தையும் வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிட்டாங்க. சந்தோஷம்னு 2 பேரும் கிளம்பி வர வேண்டியதானே? ஏடி, எதையுமே முழுசு கேட்குற பழக்கமே இல்லையா உனக்கு? நீ எதையாவது முழுசாக சொல்கிறியா? அது வந்து நாங்கள் 2 பேரும் வெளியே போகக்கூடாதுண்ணா. வெளியே போகக்கூடாதுண்ணா? அது அவங்க என்ன, நீங்கள் 2 பேரும் வீட்டில் இருந்தால் அவங்க வெளியே போயிடுவேன்னு சொன்னாங்களா? சரி, போனால் போட்டு விட. எவ்வளோ நாளைக்கு கோவத்தோடு இருப்பாங்க? போயிட்டு வந்துடுவாங்க. இதுக்கு தான் கால் பண்ணி உயிர் எடுத்துகிட்டு இருக்கியாக்கும். யாராவே காடு வந்தேன்னா அரைஞ்சி மூஞ்சி முறையை உடச்சி விட்டுருவேன் பார்த்துக்கோ. நான் இருக்கிற கடுப்பில் என்னன்னு சொல்லுடி. ஏடி, நாங்கள் 2 பேரும் விட்டு போகக்கூடாதுண்ணா. சித்தார்த் சார் இருக்கார்ல. என்னாச்சு? அவர் என்ன பண்ணாரு? சித்தார்த் சார் வந்து அவங்க மாமா பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணுமா? என்னிலா ப்ராங்க் ஒன்றும் பண்ணலையே. நீ என்ன லூஸ் ஆடி? இந்த விஷயத்தில் யாராவது விளையாடுவாங்களா? சரி, சித்தார்த் மாமா என்ன சொன்னார்? அவருக்கு அவங்க அண்ணனை பெரிய மனசே இல்லை. ஸோ அவரும் ஓகே சொல்லிட்டார். ஹலோ, என்ன இவ எதுவுமே சொல்லாமல் ஃபோனை கட் பண்ணிட்டு இருக்கா? நம்மளை பார்த்து என்ன லூஸ் மாதிரி தெரியுதா? இவன் என்ன ஃபோனை காற்றுல வச்சு புலம்பிட்டு இருக்கா? கீருக்கு ஏதாவது பிடிச்சிருக்கா அவளுக்கு? இவன் என்ன பேசிக்கிட்டே நம்ம பக்கம் வரா? பின்னாடி பார்த்துவான். ஏ நிலா, ஏய் பார்த்து பின்னாடி திரும்பி பாரு. அதனால்தானடி பனியிலும் வேர்க்கிறேன். என்ன அப்படி பார்த்துட்டு இருக்க? ஒன்றுலையே. சரி, எந்திரி. எலும்புன்னு சொன்னேன். சரி, பார்த்ததெல்லாம் போதும், போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வைப்போம். சார், அது வந்து என்ன? இல்லை, எனக்கு சேஞ்ச் பண்ண ட்ரெஸ் இல்லை. ஓ ஆமாம்ல, இதை மறந்துட்டேனே. சரி, அப்போ கிளம்பி வா. எங்க? மாலுக்கு தான். எதுக்கு? ஏன், உனக்கு தான் ட்ரெஸ் இல்லைல்ல, ஸோ உனக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் சேர்த்து வாங்கிடு. வா. சார், அது இங்கே பாரு, உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கோ. வா, கிளம்புன்னு சொன்னேன். சும்மா என்ன கிளம்புன்னு அதட்டுறீங்க. இப்போ வரீங்களா எப்படி? அது சரி, வரேன். என்னவோ என் வசம் நான் இல்லை, என்ன நான் சொல்வதோ என்னிடம் வார்த்தை இல்லை. இவன் என்ன எப்போ வந்தாலும் சோகமாகவே உட்காந்துருக்கான். ஒருவேளை அங்கே நடந்த விஷயம் மட்டும் அவளுக்கு தெரிஞ்சா அவ்வளோதான் போலையே. இப்போ எப்படி நான் இதை அவகிட்ட சொல்கிறது? சரி, சொல்லி வச்சிருவோம் இதுக்கும். அக்ஷரா மாமா, குழந்தைய போல மடியில போட்டு தூங்காம நீ என்ன தாளாட்டுவ. மெதுவா நான் உறங்கிட பார்த்தா தாயா நீ உன் கையால் சோறூட்டுவ. பசியே இல்லைன்னு பலவாட்டி சொல்ல ஒழுங்கா தின்னு கொடங்காட்டுவ. கொடவ பொட்டு என்னாச்சுடி? எதுக்கடி உட்காந்து அழுதுட்டு இருக்க இப்படி? அது நீங்கள் தான் சொல்லணும். என்ன? நீங்கள் நான் தான். என்ன? நீங்கள் உங்கள் அம்மா பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னீங்களாமே. அதுக்குள்ளே எப்படி உனக்கு தெரியும்? இப்போ எனக்கு தெரிஞ்சுதான் பிரச்சனையா? ஏ அப்படிலாம் இல்லை. அப்புறம் நான் பண்ணது தப்பு தான், அதுக்காக இவ்வளோ பெரிய தண்டனையா? ஏன்டி இப்படிலாம் பேசுகிற? பின்ன எப்படி பேச சொல்கிறேன் மாமா? சொல்லு, எப்படி பேச சொல்கிறேன்? நான் என்ன சொல்ல வரேன்னு ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டேங்கிறேன். சரி, நம்ம மாமா தானே, எங்கே போகிறான், நம்மக்கிட்ட வந்து கேட்பான்னு தானே நான் இருக்கேன். ஆனால் நீ நினைக்கிற மாதிரி இல்லடி. ஆமாம், நான் நினைக்கிற மாதிரிலாம் நீ இல்லை. எனக்கு எப்போ தானே தெரியும். நான் சொல்கிறது ஒரு நிமிஷம் கேளுடி. நான் சொல்கிறத மட்டும் நீ கேட்டியா? நான் ரிவெஞ்சா? ஆமாம். லூஸு, அது வேற இது வேற லூஸு. எல்லாமே ஒன்று தான். இங்கே பாரு, திரும்பவும் எங்கிட்ட அடி வாங்கிட்டு போறாத. மாமா,
என்னை விட்டு போகாத மாமா. நானும் உன்னை யாருக்கு விட்டு தர மாட்டேன். என்னால் விட்டு தர முடியாது. நான் பண்ணது தப்பு தான் மாமா. ஆனால் அவன் என்ன சொன்னான் தெரியுமா? நான் மட்டும் அந்த ஃபைல் எடுத்து கொடுக்கலன்னா உன்னை கொண்டுருவேன் மிரட்டினா. எனக்கு எப்படி இருக்கும்? எனக்கு நீ தான் மாமா முக்கியம். அதனால தான் நான் அவன் சொன்னதுக்கு சம்மதிச்சேன். இருவர் வாழும் உலகிலே உன்னை அணைத்துக் கொள்வேன் உயிரிலே. ஆமாடி, நான் சின்ன குழந்தை பாரு. ஏண்டி உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காடி? என்ன? ஏடி, அவனால என்னை கொல்ல முடியும்னா கொன்று இருக்கலாம். அப்படி கொண்டிருந்தா தான் அந்த ஃபைலே தேவையில்லையே. நான் தானே அவனோட பிரச்சனை. கொன்னா அவனோட ப்ராப்ளம் ஈஸியாக முடிஞ்சிருமே. ஆமாம், ஆனால் அவன் சொன்னான். அதுக்காக தான் சொல்லியிருப்பானோ? திரும்பவும் கிறுக்கு மாதிரி பேசாதராச்சுமா. என்ன? அவனால் அதை பண்ண முடியாதனால தான் உன்னை மிரட்டி என்கிட்ட இருந்த ஃபைலை எடுக்க ட்ரை பண்ணியிருக்கான். அது கூட தெரியல. நீ படிக்கிறல்ல? ஆமாம், படிச்சுட்டு தானே இருக்கேன். என்னத்த கிழிச்சியோ. என்ன மாமா? சரி, அதை விடு. சரி, நீ என்ன சொல்ல வந்த? இடி, அந்த சுச்சுவேஷனுக்கு எனக்கு வர வழி தெரியல. அப்படி சொன்னாதான் அதாவது நித்யாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னால் அவங்க 2 பேர்த்தையும் உள்ளே அனுப்புகிறேன்னு சொன்னாங்க. சரின்ட்டு நானும் ஓகேன்னு சொல்லிட்டேன். அப்போ நான் உன்னையும் கல்யாணம் பண்ணிக்கிறேன். எதை? என்ன விளையாடுறீங்களா? இல்லையே, நான் அதுக்காக உங்ககிட்ட விளையாட போகிறேன். அப்புறம் கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதுதான். 2 பேத்தையுமா? ஆமாம், பின்ன. அதெல்லாம் எனக்குலாம் வேணும். அப்படிலாம் ஒன்றும் நீங்கள் ஒன்றும் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம். பரவாயில்ல, போங்க. அவளே கல்யாணம் பண்ணிட்டு போங்க. ஏன் நீ வேறடி? நான் உன்னை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். அவளாம் எனக்கு வேணாச்சி. பொய் சொல்லக்கூடாது. ஏண்டி பொய் சொல்கிறவனாடி அங்கேருந்து இங்கே வந்திருக்கேன்? நான் என்ன, நீங்கள் சொன்னீங்களே 2 பேத்தையும் கல்யாணம் பண்ணிக்கிறேன், அப்படியே கூட இருக்கலாமே. ஐயோ, நீ வேற. அந்த அளவுக்குலாம் ஒருத்து கிடையாது. அப்படிலாம் சொல்ல முடியாது உங்களை. சரி, சிரிக்கலாமே. மாமா, என்னடி? நிஜமாக என்ன விட்டு போக மாட்டேல்ல? இங்கே பாரு, நீ நம்பினாலும் சரி நம்பலைனாலும் சரி, இந்த சித்தார்த் வாழ்க்கையில் அக்ஷராக்கு மட்டும்தான் இடம் இருக்கும். என்றைக்குமே, எப்போவுமே. நிஜமாவா? பின்ன பொய்யா? என்கிட்ட பேசாமலாம் இருக்கு. அதை என்னால் தாங்க முடியல மாமா. சரி, தோணன்னு முடிஞ்சதே பற்றி பேசிகிட்டு இருக்காத. நானே ரொம்ப டென்ஷனாக தான் இருக்கேன். நம்ம 2 பேரும் எங்கேயாவது போகலாமா? எங்கே போகிறதுக்கு என்ன இடமா இல்லை? தியேட்டர் இருக்குது, பார்க் இருக்குது, பீச் இருக்குது. எங்கேயாவது போகலாம் வா. இல்லை இதெல்லாம் வேணாம், உனக்கு வேறு எங்கேயாவது கூட்டிகிட்டு போகணுன்னா சொல்லி கூட்டிகிட்டு போகிறேன். ட்ரிப்பாக கூட போகலாம், உனக்கு பிரச்சனை இல்லைண்ணா. நிஜமாவா? ஆமாடி தங்கம், சிரி. மாமா உன்னை 2 நாள் அழுவிச்சிட்டல, அதுக்காக தான். மாமா, திரும்பவும் கேட்குறேன், நிஜமாக தான் சொல்கிறியா? அடியே, நம்பிக்கை இல்லைன்னா போடி, நான் கிளம்பி போகிறேன். இல்லை வேண்டாம், நீ இங்கே இரு, நான் ட்ரெஸ் மாற்றிட்டு வரேன். சரி. லவ் யூ. லவ் யூ டூ. சரி, சிரிச்ச மணி போ. இப்போ தான் பார்க்குற மணி இருக்குது. எனக்கே இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. சரி, நான் போய் மாற்றிட்டு வந்துடுறேன். ஆனால் ஒன்று. என்ன? நீங்கள் இப்படி அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னதுனால அவள் உங்கள் வீட்டுக்கு வந்து நின்னாலும் அவளை பார்க்கக்கூடாது. உங்கள் சுண்டு விரல் கூட அவன் மேலே படக்கூடாது. சான்ஸே இல்லை. புரியல? இங்கே பாரு, நகம் கூட படாது, போதுமா? இமையாக நான் இருப்பேன். சம்மதமா? சம்மதமா?